வைப் வித் எம்கேஎஸ் அப்படிங்கிற புது டிஜிட்டல் ஷோவை நம்மளுடைய முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய யூத்தோட வந்து பாத்தீங்கன்னா கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து 12 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ற விரத்தில அப்பா ஆட்சி தப்பா போச்சு அப்படின்ற டைட்டில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த டீச்சர்ஸ் போராட்டத்துல அப்படிங்கறது வந்து இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. வைப் வித் எம்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு புது ஷோ வந்து நம்மளுடைய முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய யூத்தோட வந்து கலந்துரையாடல் பண்றாரு. இதுல அவருக்கு தோதான கேள்விகளா பார்த்து அழகா டிசைன் பண்ணி அதுல அவரை வந்து உட்கார வச்சிருந்தாங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். இதுக்கு பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் ஏற்கனவே நரேந்திர மோடியை பண்ணிட்டாரு, நிறைய கிரிக்கெட்டர்லாம் கூட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சமாச்சாரத்துக்கும் அவருக்கு வச்சிருந்த கேள்விக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பூ போல முதல்வரை வந்து கையாளுறாங்களாமா, அந்த மாதிரிதான் இருந்தது கேள்விகள். கிரிக்கெட் விளையாடுவீங்களா, யாரோட கிரிக்கெட் விளையாடுவீங்க, அதுலயும் அவர் சொல்றாரு வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். எங்கேயாவது ரோட்ல கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்கள விளையாடிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இப்ப கூட கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு. இப்ப ஆல்ரெடி நீங்க பல பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டு தான் இருக்கீங்க முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட மைண்ட் வாய்ஸும் நமக்கு கேக்குது. ஸோ இந்த லட்சணத்துல இவர் வந்து கொடுத்துருக்காரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அந்த அவரோட பேஷன் என்ன, அவருடைய கிரிக்கெட் பிடிக்குமா, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி, இதுவாக தான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து இங்க பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. மக்கள் களத்துல நின்று போராடுறாங்க. அரசியல் களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் வந்து இவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க. இதுல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகளானது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுலயும் குறிப்பா அவரோட கழுத்துக்கு கத்தியா இருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா பல பேரோட போராட்டங்கள், இங்க டீச்சர்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு பணி நியமனம் கேட்டு டிஇடி எக்ஸாம் எழுதுன அந்த ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு பல காலமா கனவுல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு போராட்டம் தெருவில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 போராட்டங்களுக்கு மேல மேற்கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அப்பா ஆட்சி வந்து செவி சாய்க்கல, அப்பா ஆட்சி தப்பா போச்சு அப்படின்ற டைட்டில்ல வந்து அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கடைசி போராட்டம், இது 100வது போராட்டம். இப்படி போராட்டம் நடக்கிறவங்களெல்லாம் குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. அதுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அப்படிங்கிறது மௌனம் சாதிக்குது அப்படிங்கிறதா இங்க பல பேரோட குற்றச்சாட்டா இருக்கு. கடந்த 2013ஆம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கனவோட வந்து இவங்க எழுதுறாங்க. ஆனா இவங்களுக்கான பணி நியமனம் அப்படிங்கிறது நடத்தப்படல. பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இல்லாமையே இருக்காங்க. அதுலயும் கடந்த 2017ஓட சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து இவங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் அப்படின்ற காத்திருப்புலயே பல காலம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஓடி போயிருச்சு. அதுலயும் குறிப்பா வந்து 2021 தேர்தல் வாக்குறுதி 177 என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிஎன்டி எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எல்லாம் டைரக்டா வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், அவங்க எல்லாம் ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்ற வாக்குறுதியை வந்து திமுக அரசு கொடுக்குது. ஆனா வந்து இவங்க கிட்டத்தட்ட 99 போராட்டங்களை முன்னெடுத்தோம். இது வரைக்கும் இதுல பல பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 2025ல வந்து ஒரு கோர்ட் வரைக்கும் போய் சில ஆர்டர் பிறப்பிச்சு 250 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2025ல கிட்டத்தட்ட 2500 பேருக்கு வந்து இதுல இருந்து பணி நியமனம் செய்யப்படுறது. ஆசிரியர்கள் காத்திருக்கிறது எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 60,000 பேர் பக்கமா வேலை வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சொற்ப நம்பர்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் வேலைகள் மட்டும்தான் உருவாக்கப்படுது. அதுவும் கோர்ட்டு மூலமா போய் கோர்ட்டு சொல்லி அந்த கைடன்ஸ்ல இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படுது. மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு எழுதினவங்க யாருக்குமே வந்து இது வரைக்கும் பணி நியமனம் செய்யப்படல. கிட்டத்தட்ட 12 வருஷம் அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு விரத்தியின் உச்சியிலேயே இவங்க போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. இப்ப அவங்க நடத்தக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 100வது போராட்டம். அதுலயும் குண்டு கட்ட தூக்கி அவங்கள உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜியோ 149 அப்படிங்கிற ஜியோ அவங்க போடுறதுனால தான் வந்து இன்னுமே இந்த போராட்டம் தீவிரம் அடையுது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே எழுதின தகுதி தேர்வு பத்தாது, மேற்கொண்டு
இன்னொரு தேர்வை நடத்தி தான் இந்த செலெக்ஷனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க தமிழக அரசு. ஸோ இதுக்கு முற்றிலுமாக தேர்வு எழுதி அந்த ஆசிரியர்கள் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அந்த 149 ஜியோ வந்து நீக்கணும், உடனடியாக எங்களெல்லாம் படின்னு அமர்த்தணும், எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட முதல்வர் என்ன பண்றாருன்னா வைப் பண்ணிட்டு இருக்காரு, வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டம் மட்டும் கிடையாது, செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இந்த ஆட்சியில எல்லோரோட வாழ்க்கையும் போராட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லலாம். நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு கிடைக்கிற ஜீவிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வேலை வாய்ப்புல தான் இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூட சம்பளத்தை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட முடியும். இந்த லட்சணத்துல ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் எங்க ஆட்சி, நாங்க தான் திராவிட மாடல் 2.0 3.0 அப்படின்னு கலர் கலரா கதை மட்டும் தான் விட்டுட்டு இருக்காங்க. இங்க மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களோட வாழ்க்கையே 12 வருஷமா நாசமா போயிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026ல் அதுக்கு பதில் கிடைக்குதா அப்படின்னு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.